இப்ப ராதா ரவி சார் அப்படின்றது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல யார்? ஒரு கஷ்டமான கேள்வி கேட்டீங்க. எங்கேயுமே நான் தான் எம்ஆர் ராதா போய் எனக்கு வாய்ப்பு கொடுங்க கேட்கவே மாட்டேன். நம்ம திறமையால் வந்து நின்றுவேன். ராதா ரவி வாய்ப்பு தேடுகிறாருன்னு நான் என்ன வாய்ப்பு தேடுறதுக்கு என்ன கதாநாயகியா என்ன அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒன்றுமே இல்லை, ஆம்பளை வேறு. நான் போய் தேடி என்னத்தை செய்ய போகிறாங்க. கேமரா முன்னாடி நடிக்க தெரியும், பின்னாடிலாம் நடிக்க தெரியாது. சிவாஜி சார் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணாரு. யார் சொல்கிறேன் அந்த இடத்துக்கு அப்படி தான் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்சது பிசாஸ், அதுக்கு முன்னாடி வைதேகி காத்திருந்தாள், அதுக்கு முன்னாடி சின்ன தம்பி, அதுக்கு முன்னாடி குரு சிஷ்யன், அதுக்கு முன்னாடி ராஜாதீராக, இதெல்லாம் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா இப்போ ரஜினி சாரே உங்களுக்கு தெரியறதுக்கு காரணம் இப்போ படத்தில் நடிக்கிறதுனால தெரியுது. இல்லைன்னா இவர் யாருங்கன்னு கேட்பீங்க. உல்லாச பயணம்னு ஒரு படம், அதில் ஃபோனில் கேட்பாங்க என்ன சார் சொல்கிறீங்க, சஸ்பென்ஸ் இட் பி சக்ஸஸ், டக்கு வைப்பார். என்ன ப்ரொனவுன்சியேஷன், இவர் இருந்தாலும் எங்கே படித்தார் இதெல்லாம். நான் எங்கள் அப்பா பார்த்து வியக்கிறதே இது கீச் அப்படி இழுத்த ஒன்று அவங்க எம்ஆர் ராதான்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு ஒரு 7 வாய்ஸ் இருக்குது டிஃப்ரென்ஸ். அதை நான் ஒரு பேட்டிலே சொல்லியிருக்கேன். பட் எதுவாக இருந்தாலும் அவரை பார்த்து நம்ம வியக்கலாமே தவிர, இப்போ புரட்சி தலைவரை பார்த்து வியக்கணும். நடிக்க தெரியலன்னு சொல்கிறாங்க புரட்சி தலைவர். யார் சொல்கிறாங்க? அந்த இடத்துக்கு அவ்வளோதான் நடிக்கணும். இத்தனைக்கு நாங்கள் தெலுங்குக்காரங்க, தமிழர்கள்ன்றது இல்லை. தெலுங்காளுங்க தமிழுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்போம். ஏன்னா நான் பிறந்தது திருச்சி, வளர்ந்தது திருச்சி, சென்னையில் இருக்கேன், இங்கே தான் படித்தேன். எங்களுக்கு தமிழ் தான். காட்ஃபாதர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ வந்து ராதா ரவி சார் அப்படின்னாலே வந்து எம்ஆர் ராதா சாரோட பையன்பா, அதை தாண்டி வந்து பெரிய நடிகர்ப்பா அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ ராதா ரவி சார் அப்படின்றது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல யார்? ஒரு கஷ்டமான கேள்வி கேட்டீங்க. நான் எப்படின்னா இன்பார்ன் குவாலிட்டிஸ் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் ரொம்ப தைரியமாக போய் யாராக இருந்தாலும் சரி, என்ன சார் என்ன படத்தில் போட மாட்டேறீங்க நான் டைரக்டர்கிட்ட கேட்பேன். ஹீரோஸ்கிட்ட என்ன என்னெல்லாம் கூட மாட்டீங்களா நீங்கள் கேட்பேன். இது அவங்க வாய்ப்பாக நினச்சிக்கிட்டு சில பேர் பேப்பர் ஏதோ ஒன்று எழுதியிருந்தான் அப்படி ராதா ரவி வாய்ப்பு தேடுகிறாருன்னு. நான் என்ன வாய்ப்பு தேடுறதுக்கு என்ன கதாநாயகியா என்ன அதெல்லாம் கிடையாது. பாவம் அவங்க தான் வந்து ஒரு படம் 2 படம் நடித்தோன்னு ஒன்று வாய்ப்பு தேடுவாங்க. அதுக்கு இருக்குது நிறைய. எனக்கு ஒன்றுமே இல்லை, ஆம்பளை வேறு. நான் போய் தேடி என்னத்தை செய்ய போகிறாங்க. ஆனால் நான் வந்து கேட்குறதுல கூச்சப்பட மாட்டேன். இன்னொன்று நமக்கு சினிமா கேமரா முன்னாடி நடிக்க தெரியும், பின்னாடிலாம் நடிக்க தெரியாது. அதனால் நான் போய் இல்லைன்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. எனக்கு இப்போ வாய்ப்பு இல்லையே, சினிமாவில் வாய்ப்பு இல்லைன்னா இப்போ நான் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நமக்கு உடம்பு சரியில்லை, நடக்க முடியாது, படம் இல்லாமல் தான் இருக்கும். பட் இப்போ எனக்கு படம் ஒன்று புக் பண்ணியிருக்காங்க, ஒரு படம் புக் பண்ணியிருக்காங்க. இந்த செவ்வாய்க்கிழமை ஒரு படம் புக் பண்ணுறாங்க. ஏற்கனவே ராஜேஷ்னு கடைசி தோட்ட படம் பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு 3-4 படம் பண்ணிகிட்ருக்கேன். பட்டு ஏன்னா இதுதான் டைம். ஆகஸ்ட் மேலே தான் நான் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். ஏன்னா நானும் நல்லா நடக்கணும். இப்போ நல்லா நடக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் நடிகர்ன்றதை சொல்கிறீங்க, எம்ஆர் ராதாவுடைய சன். அதில் அதுக்கு மேலே நான் என்னென்னா எங்கேயுமே நான் தான் எம்ஆர் ராதா போய் எனக்கு வாய்ப்பு கொடுங்க கேட்கவே மாட்டேன். நம்ம திறமையால் வந்து நின்றுவேன். நான்லாம் 2 சீனு 3 சீன் தான் நடித்தேன். நம்ம பி வாசு சார் எனக்கு சின்ன தம்பி கொடுத்தாரு, பெரிய ரோல் கொடுத்தாரு. அதே இது உடன்பிறப்புன்னு ஒரு படத்தில் பந்தல்காரனாக கொடுத்தாரு. 3-4 சீன் தான். அது சுகன்யாவுக்கு ஃபாதராக வருவேன். அதையும் செய்வேன், கிராண்டாக செய்வேன். அதில் தான் அவர் சொன்னார், கொக்கோ கோலா கம்பெனியில் தான் ஷூட்டிங் இருப்பேன் ஃபஸ்ட்டு டே எனக்கு. அப்போ சொன்னார், நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி வருவார் ராதா பாருங்கள் அப்படின்னு சொன்னார். என்னை பற்றி நல்ல பெருமையாக சொல்லக்கூடாது. என்னை பற்றி உள் வாங்கிக்கிட்டவங்க 3 டைரக்டருங்க. ஒன்று பி வாசு, இன்னொன்று சுரேஷ் கிருஷ்ணா, இன்னொன்று கேஎஸ் ரவிக்குமார். பட் 3 பேருக்குமே இப்போ அவங்களுக்கும் இதாகுது இல்லை, அவங்க ஏதோ வேறு படம் பண்ணுறாங்க, அதனால் நம்ம இல்லாமல் இருக்கலாம். பட் எனியோ எனக்கு இந்த 3 பேர் ரொம்ப ஃபீடிங்காக இருந்தாங்க. ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் வந்து சொன்னீங்களே ரீசெண்ட் டேஸில் வந்து சான்சஸ் வந்து ஒருவேளை கம்மியாயிடுச்சான்னு தெரிலன்ற மாதிரி சொன்னீங்க. ஒரு சில மூவிஸ்லாம் நீங்கள் கன்ஃபார்ம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு கேரக்டர்லாம் பார்க்கும்போது இந்த கேரக்டர் நமக்கு தான் ஊறுகாய் நக்கிறமா நக்கிட்டு போயிருப்போம்ப்பா அப்படின்னு என்னைக்காச்சும் நினச்சிருக்கீங்களா? நினைக்க மாட்டேன், என்றைக்குமே நினச்சது. ஏன்னா அந்த கேரக்டருக்கு அவங்க ஃபிட்டுன்னு டைரக்டர் போட்டிருக்காங்க, அது நம்ம பாராட்டணும். உங்களுக்கு சம்திங் ஏதாச்சும் நல்லா இருக்கு இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு நல்லா பண்ணியிருக்கலாம்னா எனக்கு வந்து பென்னரில் சார்ல்ஸ் ஹெஸ்டன் பற்றி அவருக்கு பதிலாக நடிக்கணும்னு ஆசை தான். நடிக்க முடியுமா?
நடிக்க முடியாது. அதே மாதிரி தான் 10 கமாண்ட்மெண்ட்ஸில் மோசஸாக நடித்தார் இல்லை சார்ல்ஸ் ஹெஸ்டன் தான். அவருக்கு பதில் நடிக்கணும்னு ஆசை தான், நடிக்க முடியும். இதெல்லாம் ஆசைகள் இருக்கலாம். அது மாதிரி நம்ம ஆளுங்க நம்ம பசங்க படம்லாம் பின்னுறாங்க எல்லோரும். நானே சில இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் பிஸியாக இருக்கிற காலத்தில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். இவரை வச்சு வில்லன் பண்ணுங்க, ஏன் பரவாயில்ல. அப்படி நான் நல்லவனாகி பண்ணது தான் இந்த அடைக்கலம் அந்த மாதிரி படங்கள் போன்ற படங்கள். பட் ஜனங்க நீங்கள் கேட்குற கேள்வி நீ இப்போ வந்திருப்பேன், என்னை பற்றி என்னது புக்கில் படிச்சிருப்பேன், இல்லை டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பேன். என்னோடய ஒர்க் பண்ணவங்க பூராவே யாருமே பிசாசுலேருந்து ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது பிசாசு, அதுக்கு முன்னாடி வைதேகி காத்திருந்தாள், அதுக்கு முன்னாடி சின்ன தம்பி, அதுக்கு முன்னாடி குரு சிஷ்யு, அதுக்கு முன்னாடி ராஜாதிராஜ, இதெல்லாம் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா இப்போ ரஜினி சாரே உங்களுக்கு தெரியறதுக்கு காரணம் இப்போ படத்தில் நடிக்கிறதுனால தெரியுது. இல்லைன்னா இவர் யாருங்கன்னு கேட்பீங்க. ஏன்னா உங்களெல்லாம் இந்த காலத்தில் இவர் யாருங்கன்னு கேட்குறது ரொம்ப தைரியமாக கேட்பீங்க. எங்களுக்கு தான் தெரியும் இந்த கஷ்டம். நான் கிட்டத்தட்ட 50 வருஷம் இது என்னுடைய 50வது வருஷம். வேறு யார் இப்போ நான் கொண்டாடுறதில்லைங்க. ஏன்னா 50வது வருஷம் ரைட், அது ஒரு வருஷம் தானே. ராஜேஷ்னு என் ப்ரொடியூசர் இந்த கடைசி தோட்டாக்கு, அவருக்கு எனக்கு பழக்கம் இருந்தது. அவர் கடைசி தோட்டா படம் ரிலீஸ்ன்னு போடுறதுக்கு 50வது ஆண்டு நிறைவு செய்தார் ராதாரவின்னு அவர் என்னை கொண்டாடி நம்ம செய்கிறாப்புல. எனக்கு அதெல்லாம் ஒத்தே வராது. நீங்கள் சொன்ன மாதிரி மூவிஸ்லேருந்து உங்களை ஃபுல்லாக பார்த்துருக்கோம், உங்கள் ஒரிஜினல் கேரக்டர் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அப்பா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மைண்டுக்கு வர ஃபர்ஸ்ட் திங் என்ன? ஃபாதர்னு வரும்போது எனக்கு எங்கள் அப்பாவை நான் நினச்சிக்கிட்டு என்னென்னா, அவர் எப்படி இதெல்லாம் நடித்தார். பாவமன்னிப்பும் பாகப்பிரிவினை, உதாரணத்துக்கு இதே தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு பேட்டிலையும். பாகப்பிரிவினை ஒரு படம், ஏன்னா பாலும் படமும் இருக்கெல்லாம் இருக்கேன், ஒரு 100 சில படம் இருக்குது. இருந்தாலும் இந்த படங்களில் எப்படி நடித்தார் அவர். கைராசின்னு ஒரு படம், அதில் அவர் 2-3 சீன் வேறு மாதிரி செஞ்சுருப்பார். அப்புறமும் சிங்கப்பூர் போயிட்டு வந்துடுவார். அவருடைய ஸ்டைலிஷ் வே ஆஃப் டாக்கிங், பேசுகிறது எல்லாம் ரொம்ப. உல்லாச பயணம்னு ஒரு படம், அதில் ஃபோனில் கேட்பாங்க, என்ன சார் சொல்கிறீங்க, சஸ்பென்ஸ், இட் பி சக்ஸஸ், டக்கு வைப்பார். என்ன ப்ரொனவுன்சியேஷன், இவர் இந்த எங்கே படித்தார் இதெல்லாம். நான் எங்கள் அப்பா பார்த்து வியக்கிறதே இது ஒன்று தான். நீங்கள் நினைக்கிறீங்க காப்பி அடிக்கிறாங்க, காப்பி அடிக்கிறது இல்லைங்க. இப்போ மணிவண்ணன் சார் நடிக்கிறாரு, விவேக் சார் நடிச்சிட்டு இருந்தார் பாவம். அவர்லாம் எங்கள் அப்பாவுடைய ஃபேன். அது எனக்கு தெரியும். நானே ஃபோட்டோஸ் கொடுத்தேன் அவர்கிட்ட, கேட்டாருன்னு. அந்த கீச் அப்படி இழுத்த உடனே அவங்க எம்ஆர் ராதான்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு ஒரு 7 வாய்ஸ் இருக்குது டிஃப்ரென்ஸ். அதை நான் ஒரு பேட்டிலே சொல்லியிருக்கேன். பட் எதுவாக இருந்தாலும் அவரை பார்த்து நம்ம வியக்கலாமே தவிர, இப்போ புரட்சி தலைவரை பார்த்து வியக்கணும். நடிக்க தெரியலன்னு சொல்கிறாங்க புரட்சி தலைவர், யார் சொல்கிறாங்க? அந்த இடத்துக்கு அவ்வளோதான் நடிக்கணும். சிவாஜி சார் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண யார் சொல்கிறாங்க? அந்த இடத்துக்கு அப்படி தான் பண்ணணும். அவங்களுக்கு எல்லாம் மீட்ரு தெரியும். இப்போ ஜெமினி சார் இருக்கார், அவருக்கு ஒரு மீட்ரு தெரியும். ஏன்னா எங்கள் அப்பாவெல்லாம் பப்ளி யுத்தம்னு ஒரு படம், அது ஒரு படம் தான் ஸ்ட்ரெயிட் தெலுங்கு படம் செஞ்சார். இத்தனைக்கும் நாங்கள் தெலுங்குக்காரங்க, தமிழர்கள்ன்றது இல்லை, தெலுங்காளுங்க தமிழுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்போம். ஏன்னா நான் பிறந்தது திருச்சி, வளர்ந்தது திருச்சி, சென்னையில் இருக்கேன், இங்கே தான் படித்தேன். எங்களுக்கு தமிழ் தான்.